கிடந்திருக்கு. எந்த மாதிரி நாரி போய் கிடந்துச்சு? குப்பைலாம் கிடக்கும். குப்பை கிடந்துச்சு. அப்புறம் போன வாரம் வாங்கின அந்த பிரியாணி பொட்டலாம் அங்கே தான் இருந்துச்சு. வேற என்னெல்லாம் கிடந்துச்சு? சோஃபாக்கு போற பெட்ஷீட்லாம் கீழே கிடந்துச்சு. சோபாவுக்கு போடுற செட்டை பூரா ரோட்ல கிடந்திருக்கு. அப்புறமா பொம்மை பூரா கீழே. பொம்மை எல்லாம் அங்கங்க கிடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அந்த குப்பையை விலக்கிட்ட ஜம்முன்னு படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து உள்ள தலைவர் என்ட்ரி ஆயிருக்காரு. என்னமா என்ட்ரி ஆன உடனே அப்படியே பாக்குறாரு வீட்டை. அப்படியே பார்த்துட்டு உங்க அப்பா என்னமா சொன்னாரு? ஏன் இப்படி வீடு நாரி போய் கிடக்கு? ஏன் இப்படி வீடு நாரி போய் கிடக்கு அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டாரா? உங்க அம்மா தூங்கிட்டு இருக்காட்ட போய் பேசினாரு. அம்மா உள்ள பார்த்து தூங்கிருப்பாங்க. சரி, தெரியாது. யாருக்கிட்ட கேட்டாரு வீடு இப்படி நாரி கிடக்குன்னு? அம்மா கிட்ட. அம்மாக்கு தெரியாது, தூங்கிட்டாங்க. ஓ, முழிச்சிருக்கும் போது சொல்ல மாட்டாரா? சும்மா தூங்கும் போது வீடு இப்படி நாரி கிடக்கு அப்படின்னு போயிடுறதா? இல்ல, கிளீன் பண்ணாங்க. யாரு? அப்பா. அவர் தான் கிளீன் பண்ணாரா? சரி, நீ அம்மாட்ட கேளு, ஏன் இப்படி வீட்டை நார் அடிக்கிறீங்கன்னு கேளுமா. அம்மா, ஏம்மா இப்படி வீட்டை நார் அடிக்கிறீங்க? சார் அப்படிலாம் போட்டிருந்தாதான் சார் வீடு. அப்படி போட்டா தானே வீடு. தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பெண்களும் கவனிச்சுக்கிடுங்க, வீடு இப்படித்தான் இருக்கணும், நாரி கிடக்கணும். சரியா? ரைட். அவங்களுக்கு ஒரு வாட்டி முடிஞ்சா கை தட்டிருங்க. ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா, வண்டிக்கு தம்பி இப்ப பைக்லாம் நம்ம ஓட்டிட்டு போறோம்ல, அது எதுக்கு பெட்ரோல் போடுறாங்க? வண்டி ஸ்லோவா போதுலனால. பெட்ரோல் போட்டா வேகமா போமா? ஆமா. டீசல் போட்டா? டீசலுக்கு லாரிக்கு. லாரினா என்னது? லாரினா பெட்ரோல் லாரி, ஜேசிபி லாரி. ஜேசிபி லாரி உனக்கு தெரியுமா? யார்கிட்ட ஜேசிபி இருக்குது? உன்கிட்ட இருக்கா? ஆமா. எத்தனை? ஒன்னு. ஒரு ஜேசிபி ஓனரா நீ? ஆமா. அந்த வண்டியை ஓட்டுற டிரைவர் யாரு? வேற ஒரு அங்கிள். வேற ஒரு அங்கிள் வேற வேலைக்கு வச்சிருக்கியா? ஆமா. ஓஹோ, எவ்வளவு சம்பளம் கொடுக்க மாசம்? 8 ரூபாய் வாங்குறாங்க டெய்லி 8 ரூபாய். ஆமா. உனக்கு 1 2 வந்து 8 வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களோ? இல்ல, 1 2 3 4 5 சொல்லுவாங்கல்ல? சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்கடா. என் மிஸ்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. யார் அந்த மிஸ்? உங்க மிஸ் பேர் என்ன? ஸ்ரீலதா மிஸ். ஸ்ரீலதாவா? ஸ்ரீலதா மிஸ் இன்னும் அங்கதான் வேலை பார்க்கா? ஆமா. நான் படிக்கும் போது அந்த மிஸ் அங்கதான்டா வேலை பார்த்துச்சு. ஐயா, அந்த மிஸ் பயங்கரமான பேட் மிஸ் ஆச்சப்பா. ஆமா, அடிப்பாங்க. அடிக்கிறாங்களா? இன்னும் அந்த மிஸ் மாறாம தான் இருக்கு. நிறைய மிஸ் அடிப்பாங்க. நிறைய மிஸ் அடிக்கிறாங்களா? ஆமா. அப்படி என்ன நீ சேட்டை பண்ற? உன்னை மாத்தி வளைச்சு அடிச்சிருக்காங்க? எங்க மிஸ் யாராவது நான் அடிச்சா எங்க மிஸ் என்ன பட்டுன்னு அடிச்சுடுவாங்க. நீ பசங்களை அடிச்சிருக்கியா நீ? இல்ல தம்பி, உன்னுடைய வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. புரியுறதா? சரி. நான் சொல்